அனைவருக்கும் வணக்கம். நான் மதன். என்னுடைய ட்வின்செக் வலையிലേക്ക് தங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன கேட்ஜெட் தான். இது வந்து சோனியோட ஒரு ரிமோட் கண்ட்ரோலு. ஆல்ஃபா சீரியஸ் கேமராக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆனாலும் அதில் ஒரு சில கேமரா யூஸ் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ஃபா சோனி 7Cன்றது நான் வச்சிருக்கிறேன். அந்த கேமராவுக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னா அதில் ஐஆர் ரிமோட் சென்சார் கிடையாது. ஸோ எந்தெந்த கேமராலாம் ஐஆர் அப்படிங்கிறது இன்ஃப்ரா ரெட் கண்ட்ரோல். ஸோ அந்த சென்சார் இருக்கக்கூடிய கேமரா மட்டும்தான் இது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஒரு சில கேமராவில் பார்த்தீங்கன்னா இப்போ வர சோனி கேமராவில் ப்ளூடூத் மட்டும்தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ப்ளூடூத் ரிமோட்டை யூஸ் பண்ணணும். ஸோ உங்கள் கேமராவில் ப்ளூடூத் இருக்கா இல்லை ஐஆர் இன்ஃப்ராரெட் இருக்கா அந்த சென்சார் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ரிமோட் வாங்கணும். நீங்கள் அவசரப்பட்டு அதில் ஐஆர் இல்லாத இந்த ரிமோட்டை வாங்கினீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது ரொம்ப தெளிவாக இருந்துக்குங்க. ஸோ இப்போ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த பாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிம்பிளான ஒரு ஒயிட் கலர் பாக்கெட்டு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஒயிட் கலர் பாக்ஸு ப்ளஸ் பேக் சைடில் பிளாக் கலர் பாக்ஸ் போட்டு அதோட கம்பெனி மேனுஃபேக்சரிங் டீடைல்ஸு அந்த டீடைல்ஸ்லாம் போட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் கண்ட்ரோலோட படத்தை போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். மேலே காமிக்கிற பாருங்க. ஸோ ரிமோட் கண்ட்ரோல் அந்த படத்தை போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு பாக்ஸ் தான். ஸோ இது வந்து நான் இங்கே மலேசியாவில் தான் வாங்கியிருக்கிறேன். ஸோ விலை வரலாம் நான் அந்த கடைசியாக சொல்கிறேன். ஸோ இது வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணோம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்றது நம்ம பார்த்துடலாம். இங்கே பாருங்க சீல் போட்டு தான் வச்சுருக்காங்க. இது நான் வாங்கியிருக்கிறது ஒரிஜினல் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இதில் டூப்ளிகேட் வருது. இதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு டூப்ளிகேட்டே வந்துருச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் விலை. பட் அது வந்து எவ்வளோ லாங் லாஸ்ட்டாக போகணும்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் நீங்கள் அந்த கேமராவில் நம்ம லட்ச ரூபா போட்டு வாங்கின அந்த கேமராவில் வந்து அந்த மாதிரி டூப்ளிகேட் போட்டு யூஸ் பண்ணும்போது ஏதாச்சும் கெட்டு போகிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் பெட்டர் ஒரிஜினலே வாங்கிக்கிறது நல்லது. அதனால தான் நான் ஒரிஜினல் வாங்கியிருக்கேன். ஸோ இது ஒரிஜினலான ஒரு ரிமோட் கண்ட்ரோல் தான் அது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சீலை நம்ம தான் ஓப்பன் பண்ணுறோம். இங்கே பாருங்க சீலை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி எடுப்போம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த நான் டாப் வியூலையும் பாருங்கள். ஸோ இதில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா மேனுவல் தான். வழக்கம் போல் எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த மேனுவல் அடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இதுதாங்க ரிமோட்டு. வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிளான ஒரு தாங்க பாருங்கள். ரிமோட் வந்து சிம்பிளாக ஒரு பிளாஸ்டிக் பவுச்சில் போட்டு வச்சிருக்காங்க. இந்த பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோதாங்க ரிமோட்டு. சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டாப்பில் பார்த்துங்க நல்லா தெரியும். ஸோ இந்த ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃப்ராரெட்டுக்கு இருக்கக்கூடிய கேமராவில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். ப்ளூடூத்து வைஃபை இந்த மாதிரி இருக்கிறதால இதில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது ஐஆர் இருக்கா அப்படிங்கிறத உங்களுடைய கேமராவில் ஐஆர் இருக்காங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் அந்த ரிமோட்டை வாங்கி யூஸ் பண்ணணும். ஐஆர் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா ஒர்க் பண்ணும். ஸோ இது வந்து ஒரிஜினல். பார்த்தீங்கன்னா அது உள்ள பேட்டரி போட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு இந்த பேட்டரி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லிப் வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக்கில் ஒரு உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்லிப் இருக்குது பிளாஸ்டிக்கில். இதை நம்ம எடுத்துவிட்டோம்னா பேட்டரி ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேமரா வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இதில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அந்த டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்கள் ஸ்டார்ட் ஸ்டாப்னு போட்டிருக்காங்க. இந்த பட்டன் தான் உங்களுக்கு வந்து ஷட்டர் ரிலீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வீடியோ ரெக்கார்டிங் ஆன் ஆஃபும் பண்ணிக்கலாம். அதில் ஷட்டர் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா 2 செகண்ட்ஸ் டிலேயில் வந்து ஷட்டர் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்பிளே போட்டை பார்க்கணும்னாக்கா இது அழுத்திங்கன்னா கேமராவில் உங்களுக்கு எப்பயுமே ஒரு டிஸ்பிளே போட்டு வரும். கேமராவில் வந்து டிஸ்பிளே போடுற பார்த்தீங்கன்னா இது அழுத்தினாக்கா அந்த இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன்லாம் வரும். ஸோ அது வந்து இதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வரும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிக்சர் மோடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய மோடு எல்லாமே அதில் இருக்குது, வரிசையாக இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் என்னென்ன இருக்குது, இந்த ப்ளே பட்டனு, அப்புறம் அதுக்கப்புறம் மெனு இருக்குது. இதில் வந்து ப்ளே பட்டன் இருக்குது. இது வந்து ஜூம் பண்ணி பார்க்குறது, ஜூம் அப்பு ஜூம் டவுனு. ஸோ 2 பட்டன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து லெஃப்ட் ரைட்டு அப் அண்ட் டவுனு. டெலிட் பண்ணி ஸ்டில்ஸ் நீங்கள் எடுத்த ஸ்டில்ஸை டெலிட் பண்ணுறதுக்கான டெலிட் பட்டன் இருக்குது. ஸோ இது வந்து பிரிண்ட் பண்ணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சோனி RMT DSLR2 ஆல்ஃபா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரிமோட் தாங்க அது. நீங்கள் வந்து இப்போ எங்கேனாச்சும் வெளியில் எடுத்துகிட்டு போகிறீங்க, அவுட்டோரில் வந்து ஷூட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் தாராளமாக வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். ரிமோட் வந்து இது ரிமோட்டாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் அதில் கொடுத்துருக்குறாங்க. நல்லாயிருக்கு. மற்றபடி இதில் எல்லா ஃபங்க்ஷனும் இருக்குங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து ஃபோட்டோலாம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் எல்லாம் குரூப்பாக உட்காந்து எடுக்கணும்னாக்கா இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஷட்டர் ரிலீஸ் பண்ணலாம். யாரும் இன்னும் எடுக்க தேவையில்லை. ஸோ இதிலேயே நீங்கள் ஷட்டர் ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதாவது பெரிய கேமரா அந்த ஆல்ஃபா இது வந்து இப்போ என்னோட FX3க்கு யூஸ் பண்ண முடியும். என்னோட FX3யில் வந்து ஐஆர் ரிமோட் இருக்குது. ஐஆர் ரிமோட் கண்ட்ரோல் சென்சார் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதை வாங்கியிருக்கிறேன். இப்போ என்னோட FX3 நான் வந்து வெளியில் வச்சு எடுத்துகிட்டு போய் நான் சோலோவாக நான் மட்டும் ஷூட் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா நான் ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துட்டு நான் ஆக்சுவலாக நின்னபடி நான் வந்து வீடியோவோ இல்லை வந்து ஃபோட்டோவோ வந்து நான் அதை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணி நான் எடுக்க முடியும். ஸோ அதான் அதுக்குரிய ஒரு ரிமோட் தான் அது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிமோட் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறது தான் இது இந்த ஒரு வீடியோ. மற்றபடி இது ஒன்றும் பெரிய டெக்னிக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா ஜஸ்ட் ஒரு ஐஆர் ரிமோட் அவ்வளோதான். சோனியோடது ஒரிஜினல் அவ்வளோ.
அவ்வளோதான் இருக்குது. இதில் டூப்ளிகேட் நிறையா இருக்குது, அதுவும் ஒர்க் பண்ணும். நான் அதுவும் வாங்கி செக் பண்ணி பார்த்துருக்கேன். சோனிலேயே டூப்ளிகேட் நிறையா இருக்குது. அது இல்லாமல் ஜேவிசின்னு சொல்லிட்டு இன்னொரு டைப் ஒரு கம்பெனி போடுறாங்க, அந்த ரிமோட்டும் ஒர்க் பண்ணும். ஸோ பொதுவாக எல்லா ரிமோட்டும் ஒர்க் பண்ணுது, ஒர்க் பண்ணாதுன்னு கிடையாது, எல்லா ரிமோட்டும் ஒர்க் பண்ணும். அது ரொம்ப சீப்பாக இருக்கும் ஆக்சுவலாக, இதை கம்பேர் பண்ணும்போது அது விலை கம்மி. ஸோ உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ, எப்படி தோணுதோ அது மாதிரி நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தேவை இருந்தால் வாங்கி பயன்படுத்துங்க. மற்றபடி இந்த ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் சொல்கிறது ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது. இது கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நீங்கள் போய் ஒரு தடவை கேமராவை போய் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் ஜூம், அந்த லென்ஸில் ஜூம், பவர் ஜூம் இருந்துச்சுனாக்கா இதில் வந்து ஜூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு, ஜூம் பண்ணிக்கிறதுக்கு இதில் அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்க, கடைசி இதோட விலைவரங்களை பார்த்துடலாம். இது வந்து நான் மலேசியாவில் தான் வாங்கினேன். மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 98 ரிங்கெட்டுக்கு வித்துட்டு இருக்காங்க. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னாக்கா $36 வித்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா $1858 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னாக்கா $28 வித்துட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க இதோட ஒரு சிம்பிளான கேட்ஜெட்டு. வேறு எந்த டீட்டெயிலும் இது நான் கவர் பண்ணுறதுக்கு இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.